கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை நிறைப்பதாக நான் ஆஸ்வதிக்கின்றேன். இப்பொழுது நம் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அந்த கல்லறைக்குள்ளே தேவ தூதர்கள் 2 பேர் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் இருந்தார்கள். அவரில் ஒருவன் இப்படி சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. பிரகடனப்படுத்தக்கூடிய முதல் காரியம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதான் இன்னைக்கு முக்கியத்துவமா நாம் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. எப்ப சொன்னாரு? எந்த இடத்துல சொன்னாரு? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அதுல 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அடுத்து அப்படியே, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. அப்ப யூதர்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு 46 வருஷம் ஆச்சு. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரே என்றீர். நீர் இதை 3 நாளில் எழுப்புவேன் சொல்லுகிறீரே என்று யூதர்கள் எல்லாரும் கேட்டார்கள். 22 வரைக்கும் வாசிங்க. அவரே தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி பேசினார். எப்படி பேசினாரு? 3 நாளைக்குள்ள எழுந்திருப்பேன், 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார். வாசி முடிங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தின பின்பு, எப்போ அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததற்கு பின்பு அவருடைய சீசர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள். வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இந்த வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன அந்த வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னப்ப தெரியல, அவர் மருத்துவரிலிருந்து எழுந்ததற்கு பிற்பாடு அவர் அப்படி அன்னைக்கு சொன்னதையும் இன்னைக்கு நடந்ததையும் அவங்க எண்ணி பார்த்து விசுவாசித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் மரித்து போகிறான். அந்த மரித்த மனுஷனை கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணியாச்சு. 3 நாள் கழிச்சு எந்திரிக்க முடியுமா? முடியாதா? 3 நாள் கழிச்சு எந்திரிக்க முடியுமா? முடியாதா? முடியாது, சாத்தியமே இல்லை. அது எப்படி எந்திரிக்க முடியும்? எல்லாராலும் எழுந்திருக்க முடியாது. இது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டப்பட்டது. அது முன் உதாரணமாக நமக்கு முன்பாக வடிவமைத்து காட்டப்பட்டது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த காரியத்தை நமக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். இது கடைசியில பொய் சாட்சிக்காக அவரை தூண்டினாங்க. இவர் தான் ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளை கட்டுவேன் என்று சொன்னார். அப்படி சொல்லி ஜனங்களை ஏமாற்றினார் சொல்லி பொய் சாட்சி சொன்னாங்க. ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு குற்றமும் இல்லாதவர், ஒரு பாவம் செய்யாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரல்ல, அவர் தேவகுமாரன். இந்த பூமியிலே மனுஷருடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் ரட்சிப்பதற்காக, மன்னிப்பதற்காக, தன் சரீரத்தையும் தன் ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுப்பதற்காக வந்த உன்னதமான தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இயேசுன்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இயேசுன்னா அந்த உலகம் அறிஞ்ச ஒரு உண்மை இருக்கு, யுனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவோம் இல்லையா? அது உலக இருந்த உண்மை இருக்கு. என்னது? எந்த மனுஷனுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் அவர்கிட்ட இருக்கு. அவர் ஸ்திரீயின் வித்தாக பூமியில பிறந்தாருங்க. அல்லேலூயா. எல்லா மனுஷருமே புருஷனுடைய வித்து. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஸ்திரீயின் வித்தாக வந்தார். ஆதியாகமம் 3:15 அவர் மூலமாக நிறைவேறினது. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் புருஷனுடைய வித்தா பிறந்தாங்க. இயேசு ஒருத்தர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி கன்னி மரியாளுடைய வயிற்றில் இருந்து ஒரு பிறந்தார் என்று இன்று வரைக்கும் சரித்திரம் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ மரணம் விழுங்க முடியுமா? பாதாள விழுங்கி வைத்திருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி இப்ப உள்ள அவர் மரணத்துக்கு நேரா போக முடிஞ்சு? அப்போஸ்தலர் 2:24 நினைக்கிறேன், வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். மரித்தவர்களிடத்திலிருந்து அவர் எழுப்பினார். அல்லேலூயா. அவர் மரணத்தினாலே கட்டப்படக்கூடாது இருந்தது. மரணம் அவரால் கட்டி வைக்க முடியல. பூமியும் பாதாளமும் அவரை கட்டி வைக்க முடியல. கல்லறைக்குள்ள அவரை வச்சிருக்க முடியல. இந்த பூமியினால முடியாதுன்ட்டார். இந்த பூமி அவருக்குள்ள அதை அனுமதிக்கவே முடியல. அந்த பூமிக்கு எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. மரணமும் அவரை கட்டி வைக்க கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் மச்சங்களையும் ஊறுகிற பிராணிகளையும் ஜீவ ஜந்துக்களையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் அவர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை சிருஷ்டித்து ஆளுகை செய்து வருகிற தேவன் அவர். இன்னும் சொல்ல போனா சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அவர். எப்படியா? அவரே உருவாக்கி அவரே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இந்த உலகம் மரணத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் சாதாரண மனுஷனுக்கு மரணம் வருவது இயற்கை. அப்ப மரித்து போன ஒரு மனுஷன் மறுபடியும் உயிரோடு வர முடியுமா முடியாதா என்று பல இடத்துல கேட்டா வரக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? மனுஷன் மறுபடியும் நீங்க உயிரோட வருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? முடியும்னு சிலர் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு பலர் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ அதைத்தான் ஒரு தெளிவாக ஒரு முன்னோட்டமாக இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போய் வந்தார். திருப்பி நீங்க கடவுள்னு நினைக்கிற எல்லாருமே நான் போய் திரும்பி வரேன்னு எந்த கடவுளா சொல்லியிருக்கா? யோசிச்சு பாருங்க. எந்த கடவுளாவது அல்லது எந்த தாய் தகப்பமாராவது எந்த முன்னோர்களாவது நான் மரித்து செத்து போறேன், நான் போய் திருப்பி வருவேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிருக்காங்களா? யாருமே சொன்னதில்லை. ஆனா சொன்னவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அதனாலதான் மத்தேயு 28:6 சொல்லியிருக்கு, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சொன்னாரு 3 நாளா திருப்பி வருவேன்னு சொன்னாரு. அதே போல அவர் மறுபடி 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்தார் என்பது வேத சத்தியம். ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம்? வாசிங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். என்னென்ன சாவி வச்சிருக்காராம்? திறவுகோல்னா சாவி, கீ. மரணத்திற்குரிய சாவி அவர்கிட்ட இருக்கு, பாதாளத்துக்குரிய சாவி அவர்கிட்ட இருக்கு. இப்ப மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன்னு சொல்றார். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அப்புறம் நான் போலான்னு நினைக்கிறேன். தேவ அன்பு என்கிற ஒரு மனுஷன் அவரு ரொம்ப தேவன் மேல ஆண்டவர் மேல அன்பாகவும் இரக்கமாகவும் அவர் மேல பட்டுதலாகவும் இருந்தவர். அவரை நம்பி அவர் நிறைய நன்மையான காரியங்களை தான் செஞ்சிருக்கார். தீமையெல்லாம் செய்யறதில்ல, பாவம் செய்யறதில்ல, விரோதம் பண்றதில்ல, துரோகம் பண்றதில்ல, ஏமாத்துறதில்ல, வஞ்சிக்கிறதில்ல, இப்படி பல எல்லாமே ஆண்டவருக்கு பயந்து இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அவர் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவருடைய ஆத்மா அங்க அந்த நித்திய ஜீவ உலோகத்துக்கு கடந்து போகுது. அங்க போன உடனேயுமே இவர் தோல் பையில ஒரு தோல் பை, அந்த ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜோல்னா பை மட்டும் ஒன்று போட்டிருக்கிறார். அப்ப அங்க போய் ஒரு தூதன் வந்து நிக்கிறான். ஒரு தேவதூதன் வந்து நின்றுட்டு, தேவன்பு, நீங்க மரித்து நீங்க உங்க சரீரத்தை பூமியில விட்டுட்டு நீங்க ஆத்மாவா வந்திருக்கிறீங்க, நீங்க இதை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா நம்புறேன். இப்போ வந்து அங்க எல்லாம் வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க உங்கள்ட்ட 2 சாவி கொண்டு வந்திருப்பீங்களே, நீங்க உங்க பையில பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே பையில பார்த்தா 2 சாவி இருந்துச்சு. ஆமா 2 சாவி இருக்கு அப்படின்னு. அதுல முதல் சாவி எடுத்து இதை திறங்க, அப்பதான் இதை திறக்கும், இந்த கதவு உங்களுக்கு திறந்து அடுத்த கதவுக்கு வழி கொடுக்கும்னு சொன்னார். அப்போ உடனே இந்த சாவி எடுத்து அந்த கதவை திறந்தாரு. திறந்துருச்சு. அது என்னன்னா ரட்சிப்புங்கிற சாவியான். சல்வேஷன், ரிப்பன்ட் என்கிற மனம் திரும்பலுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற சாவி. முதல் சாவிக்கு என்ன பேரு? ரட்சிப்பு. இது எல்லா மனுஷருக்கும் இங்க இருக்கும், உங்கள்ட்ட இருக்கும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எதை வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க? ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டான்னு நினைச்சுக்கிட்டீங்க. ரைட், அதுதான் உண்மை. அதுதான்
நீங்க எப்போ மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஜலத்தினால தண்ணீரால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு ரட்சிப்பு உங்களுக்கு வந்துருச்சு. அந்த ரட்சிப்பு எப்போ பூரணம் அடையும்னா முடிவரைந்து அதை காத்துக்கொள்ளணும். அப்போதான் அது பூரணம் அடையும். இப்போ முதல் சாவி எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? ரட்சிப்பு வந்துருச்சா? இன்னும் யாரும் கை தூக்கல? நிறைய பேர் கை தூக்கல. சாவி இருக்கா இல்லையா? தொட்டு பாருங்க. ஆமேன். சரி, தங்க சாவி, அப்படியே தங்க கலர்ல சாவி எடுத்து போட்டான், திறந்துருச்சு. தேவன்பு உனக்கு ரட்சிப்புங்கிற சாவி உனக்கு வேலை செஞ்சிருச்சு, நீ உள்ள போலாம் அப்படின்னாரு. ரெண்டாவது கதவு வந்துருச்சு. ரெண்டாவது கதவு வந்த உடனேயுமே தேவன்பு உன்ட்ட ரெண்டாவது ஒரு சாவி இருக்குமே, அதை எடுத்து திறந்துக்க அப்படின்னாராம். சாவி உள்ள எடுத்து பார்த்தா பயங்கரமா துருப்பிடிச்சு இத்து போய் இப்போயும் அப்போயோன்னு ஒடிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ தேவதூதனே, இந்த சாவி என்னமோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து எப்படியாவது திறக்கணுமே அப்படின்ட்டு, சரி சாவி வச்சிருக்கீல எடுத்து தர அப்படின்னு எடுத்து கரெக்டா சாவி போடுறாரு. திருப்பினாரு, ஒடிஞ்சு வச்சு. ஐயோ திறக்காம போயிடுச்சு. இந்த சாவி நான் எங்க போய் நான் சாவியை வாங்குறது? எங்க போய் இந்த சாவியை நான் செய்வேன்? எப்படி இந்த சாவி எனக்கு மறுபடி கிடைக்குன்னு சொல்லிட்டு அழுது புலம்பரம் சார். கனவுலையே, நேரல்ல, கனவுல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தேவதூதன் சொன்னானா, இந்த ரெண்டாவது சாவிக்கு பேரு மன்னிப்புன்னு பேரா. முதல் சாவிக்கு என்ன பேரு? ரெண்டாவது சாவி. அப்ப நீ பூமியில யாரையாவது மன்னிக்காம வந்துட்டியான்னு கேட்டாராம். பூமியில யாரையாவது மன்னிக்காம வந்துட்டியா? அதே உனக்கு இந்த சாவி வேலை செய்யல அப்படின்னு. ஐயோ ஆமா, எங்க அண்ணன் சொத்தை ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டு என்னை நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டான். நான் கடைசி வரைக்கும் அவனை மன்னிக்காம வந்துட்டேன். அது நான் செஞ்ச பெரிய தப்பாகி போச்சு. இப்போ பாரு, இந்த சாவி எனக்கு வேலை செய்யாம போச்சு அப்படின்னு உடனே வேற வழி தெரியல, இங்கேயே முழங்கால் போட்டு அழுது மன்றாடுன்னு சொல்லி தேவதூதன் சொல்லிட்டு தேவதூதன் மறைஞ்சிட்டான். தேவன்பு முழங்கால் போட்டு கண்ணீர் ஊற்றி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் சகோதரனா நான் தயவா நான் மன்னிக்கிறேன், அவன் செஞ்ச துரோகத்தை மன்னிக்கிறேன், எனக்கு நிச்சயம் உண்மையாகவே துரோகம் பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன், எனக்கு இந்த கதவு திறக்கணுமே, இந்த சாவி கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி மனசார முழங்கால் போட்டு அழுது ஜெபிக்கிறாரு. திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாரு, கட்டிலில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்போ முதல் சாவி எல்லாம் வச்சிருக்கிறீங்க, ரெண்டாவது சாவி துருப்பிடிச்சிருக்கா வச்சிருக்கீங்களான்னு முதல் பார்த்துக்குங்க. எத்தனை பேர் சாவி வச்சிருக்கிறீங்க? ரெண்டாவது சாவி யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க. ஆமா, ரெண்டாவது சாவி தொட்டு பார்த்துக்கங்க அடிக்கடி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில், நல்ல கவனமா கேளுங்க, தன் சகோதரனை பகைச்சுக்கிட்டு நான் கடவுள் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றவன் பொய்காரன்னு வேதம் சொல்லுது. பொய்யன். அடுத்து, தான் கண்ட சகோதரனிடத்தில், தான் கண்ணார கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை, கட்டளையை அவராலே பெற்றிருக்கிறோம். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாங்களேன், அதுல 10ஆம் வசனம் வாசிங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். சாவி யார்கிட்ட இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிரும்ங்கிறாரு. ரெண்டாவது சாவி யார்கிட்ட இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும். இதனால தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீ தேவனாலே பிறக்கலன்ட்டார், நீ மறுபடியும் பிறக்கவே இல்லைன்ட்டார். நீ கடவுளத்திலே அன்பு கூறல, சொந்த சகோதரத்திலே அன்பு கூறல, நீ கடவுளால பிறக்கவே இல்லைன்ட்டார். சரி, அது ஒரு பக்கம். இப்ப செய்திக்குள்ள அடுத்த அந்த சப்டைட்டில் கொண்டு வந்துறேன் உங்களுக்கு. செத்து போன மனுஷன் திருப்பி வர முடியுமா முடியாதா? நீ பலர் பேர் வர முடியும்னு சொன்னீங்க, சிலர் முடியாதுன்னு சொல்றீங்க. இது சாத்தியமானு கேட்குறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 15 அதுக்கான விளக்கத்தை நீங்க வாசிச்சு போயிடலாம். 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
நமது பாவங்களுக்காக மரித்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் ம், பின்பு 12 தரிசனமானார். தரிசனமானார். இந்த வார்த்தை அடுத்து அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ம். ஒரே வேளையில் தரிசனமானார். அப்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து முதல்ல இருக்கிற பேதுரு, கேபாங்கிறது பேதுருவுக்கும் மற்ற 12 சீசர்களுக்கும் தரிசனமானார். அதற்கு பிறகு 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார். ஆக மரித்து உயிரோடு எழுந்தது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மை. இது சத்தியம். அல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோர் உயிர்த்தெழ முடியாது எப்படி சொல்லலாம்னு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிரார் எழுந்தாரா இல்லையா? அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்குமா இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. நீங்க எப்படி சில பேர் இல்லைன்னு சொல்லலாம்னு கேட்கிறாரு. யாரெல்லாம் இல்லைன்னு சொன்னது? நாங்களும் சொல்லவே இல்லப்பா. கடைசியில உங்களை மாட்டி விட்டுறாதீங்க. சரி, 15 வாசிங்க. 14 வாசிங்களா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அழகான வாய்ப்பாடு. செத்து போனவங்க உயிரா எந்திரிக்கலைன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இந்த டீலிங் ஓகே, ஒத்துக்கிறீங்களா? அப்ப மரித்தவர்கள் ஒரு நாள் உயிரோடு எழும்பி வருவார்கள் என்பது வேதம் தருகிற சத்தியம், உண்மையான வார்த்தை. ஆக மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை நீங்க சொன்னா கிறிஸ்துவும் உயிர்த்தெழுக்கவில்லை, கிறிஸ்துவும் வரவில்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேர். இதுல தான் எல்லாமே கிறிஸ்தவமே அடங்கி இருக்குது. கிறிஸ்து உயிர்த்தெழுக்கவில்லைன்னு சொன்னா கிறிஸ்தவமே இல்லை.